சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். கடலூரில் உள்ள தனியார் பள்ளியில் RSS முகாம் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலூரில் உள்ள தனியார் பள்ளியில் RSS முகாம் நடத்தப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது? மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில அந்த விளையாட்டு மைதானத்துல கடந்த 2025ஆம் ஆண்டு கடந்த டிசம்பர் மாதம் 6 நாட்கள் RSS முகாம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள் அந்த பள்ளி நிர்வாக தரப்புல. இப்படி இந்த முகாம் நடத்துவதற்கு காவல்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில இந்த முகாம் நடத்தியதற்காக பள்ளியினுடைய அங்கீகாரத்தை ஏன் திரும்ப பெறக்கூடாது என விளக்கம் கேட்டு அந்த தனியார் பள்ளிக்கு தனியார் பள்ளிகள் கல்வி இயக்குநரகம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸ் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி அனுப்பப்பட்டது. அந்த நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பள்ளியினுடைய தாளாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது விடுமுறை காலத்தில் தான் இந்த முகாமானது நடத்தப்பட்டது. இந்த முகாம் காரணமாக பள்ளியினுடைய செயல்பாடுகளுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படவில்லை என்று மனுதாரர் பள்ளி தரப்புல வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி இந்த மனுவுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கும் தமிழக தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தொடர்ந்து மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.